அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் உலகின் 5வது சக்தி வாய்ந்த லோகோவும் மற்றும் இந்தியாவின் முதல் சக்தி வாய்ந்த லோகோவாக திகழ்கிற VAC-12 பற்றி தான் பார்க்க போகிறோம். W என்பது அகல ரயில் பாதையில் இயங்கும் லோகோ என்பதையும், A என்பது AC எலக்ட்ரிக் என்பதையும், G என்பது சரக்கு ரயிலுக்கு பொருத்தமான லோகோ என்பதையும் குறிக்கிறது. இது 12ஆம் தலைமுறையை சேர்ந்த லோகோமோட்டிவ் ஆகும். இதுவே VAC-12 விரிவாக்கம் ஆகும். மிக சக்தி வாய்ந்த லோகோகளை தயாரிக்க 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியன் ரயில்வே உலக நிறுவனங்களை இதற்கான ஏலத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தது. இந்த ஏலத்தில் மொத்தம் 6 நிறுவனங்கள் பங்கேற்றன. அவை பாம் ரைடர், ஆல்ஸ்டோம், ஜெனரல் எலக்ட்ரிக், சைமன்ஸ், சைனா CSR மற்றும் CSR கார்ப்பரேஷன். மிக சக்தி வாய்ந்த லோகோவை உருவாக்க ஆல்ஸ்டோமிடம் 2015ஆம் ஆண்டு டெண்டரை ஒப்படைத்தது. ஆல்ஸ்டோம் 25,000 கோடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆல்ஸ்டோம் நிறுவனம் இந்த லோகோவுக்கான உதிரி பாகங்களை உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தன. இவை அனைத்தையும் பீகாரில் உள்ள மதிப்புரா என்னும் இடத்தில் ஒன்றிணைக்கப்பட்டன. முதல் VAC-12 6001 மார்ச் 1, 2018ஆம் ஆண்டு இந்தியன் ரயில்வேயின் சேவையினுள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின் தொடர்ச்சியாக VAC-12கள் இந்தியன் ரயில்வேக்குள் கொண்டு வரப்பட்டன. அடுத்து இந்த லோகோவின் அம்சங்களை பார்ப்போம். இந்த லோகோ 3-phase எலக்ட்ரிக் லோகோ வகையை சார்ந்தது. இது 12,000 குதிரை திறன் கொண்ட ஒரு லோகோ ஆகும். இந்த லோகோ 6,600 டன் சரக்கை மணிக்கு சுமார் 100 - 120 கிலோமீட்டர் வேகத்தில் இழுத்து செல்லும். இந்த லோகோவின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் ஆகும். VAC-12 லோகோ 8 ஆக்சல்களை கொண்டது. இந்த லோகோவானது மிக கடுமையான வானிலையிலும் மிக சிறப்பான வகையில் இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது வெப்பநிலை சுமார் -50 டிகிரி செல்சியஸிலிருந்து +60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் இந்த லோகோ இயங்கும். VAC-12 லோகோ மிகப்பெரிய ஓட்டுநர் அறையை கொண்டது. இந்த ஓட்டுநர் அறையில் கழிவறை, சேமிப்பு வசதி, குளிர்சாதன வசதி, அது மட்டுமின்றி ஓட்டுநர்கள் வசதியாக அமரும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்சமயம் 51 லோகோகள் இந்தியன் ரயில்வேயின் சேவையில் உள்ளன. 2028ஆம் ஆண்டுக்குள் 800 VAC-12 லோகோகளை சேவையில் கொண்டு வருவதே இந்தியன் ரயில்வேயின் நோக்கமாகும். மேலும் இது போன்ற ரயில் தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.